ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம்தான் இது. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், காரணம் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். யோசபாத் நியாயாதிபதிகளை நியமித்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை, ஒரு கட்டளை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யோசபாத் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார்? அதே அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள், காரணம் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாதது. ஆம் பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி என்று சொன்னால் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு இருதயம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். சிறிய காரியமாயிருந்தாலும் சரி, மிகப்பெரிய காரியமாயிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு அது பிரியமானதாக இருக்கிறதா, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா, தேவன் இதில் பிரியப்படுவாரா அல்லது அவருடைய மனம் வேதனைப்படுமா? இதையெல்லாம் நாம் ஆராய்ந்து அறிந்து பார்த்து அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி நாம் அறிவோம் என்று சொன்னால், அல்லது கர்த்தருடைய மனதை புண்படுத்துகிற காரியம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னார், ஒருவேளை இது தேவனுடைய சித்தத்திற்கு மீறினது, அவருடைய விருப்பத்திற்கு மீறின காரியம், அவர் இதில் விரும்ப மாட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யாமல் இருப்பது நல்லது. முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்று சொன்னால் நாம் பொல்லாப்புக்கு விலகி இருப்போம். அந்த வசனம் சொல்லுகிறது, யோசபாத் தன்னுடைய நியாயாதிபதிகளுக்கு சொல்லுகிற ஆலோசனை, எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள், எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள், மிகுந்த கவனமாயிருந்து கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. காரணம், உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சண்யமும் இல்லை. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லா தவறையும் செய்துவிட்டு ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்திவிட்டால் எல்லாம் மூடி மறைக்கப்படும் என்பது அல்ல. அதைதான் இங்கு வேதம் சொல்லுகிறது, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது. நம்முடைய காணிக்கைகளினால் அவரை நாம் திருப்திப்படுத்த முடியாது, அது அவருக்கு முக்கியமானதும் அல்ல என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பரிதானம் அவரிடத்தில் செல்லாது. நம்முடைய காணிக்கைகள், நாம் செலுத்துகிற பலிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நாம் பலி செலுத்துகிற பலிகள், ஸ்தோத்திர பலிகள், காணிக்கைகள் எல்லாம் அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை அவர் அங்கீகரிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறதா இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நம்முடைய காணிக்கைகளில், நம்முடைய பலிகளில் தேவன் பிரியமாக இருக்கிறார். காரணம், அவரிடத்தில் எந்த அநியாயமும் முகதாட்சிணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்று சொல்லி 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் உத்தமமாய் இராமல், உண்மையுள்ளவர்களாய் இராமல், அவருக்கு நாம் செய்கிற காரியங்கள் எதுவும் அவருக்கு பிரியத்தை கொண்டு வந்து கொடுக்காது என்பதை வேதம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு சொல்லுகிறது. ஆகவேதான் இந்த பகுதியிலே யோசபாத் சொல்லுகிறார், உத்தமனுக்கு கர்த்தர்
துணை என்று தன்னுடைய நியாயாதிபதிகளை பார்த்து அவர் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணையாய் நிற்பார். ஆகவே நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உபாகமங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 17, 18 ஆகிய பகுதிகளிலே வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. மறுபடியும் அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அதற்கு மாறாக அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். நம் தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பட்சபாதம் இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், அந்த பட்சபாதம் அவரிடத்திலே கிடையாது. அதே போல உபாகமம் அந்த 10ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறோம், பரிதானம் வாங்குகிறவரும் அவர் அல்ல. காணிக்கையை கொடுத்து, தசம பாகத்தை கொடுத்து ஆண்டவரை நாம் ஏமாற்ற முடியாது, வஞ்சிக்க முடியாது. அவர் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். நாம் என்ன செய்கிறோம், என்னத்தை கொடுக்கிறோம் என்பதை அவர் பார்ப்பது இல்லை. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை தான் அவர் பார்ப்பார். அது மட்டுமல்ல, அவர் வேற எந்த காரியத்தை பார்க்கிறாராம்? அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிற தேவன். மற்றவர்கள் மேல் அன்பு வைத்து அவனுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்து மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இன்றைக்கு நாம் கர்த்தரை சார்ந்திருக்கிறோமா அல்லது நம்முடைய புய பலத்தை சார்ந்திருக்கிறோமா? நாம் கர்த்தரை சார்ந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமம் மிக மிக முக்கியம். அப்பொழுதுதான் அவர் நமக்கு துணையாக நிற்க முடியும். அப்பொழுதுதான் அவர் நம்மோடு கூட இருக்க முடியும். நம் ஜபங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். நம் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க முடியும். இது வேத வசனத்தின்படி உண்மையான ஒரு காரியம், பிரியமானவர்களே. ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனம். இதை நாம் வாசிக்க கேட்போமா? உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். உத்தமர்கள் இவ்வளவு உண்மையாயிருந்து என்னத்தை நாம் சாதித்தோம் என்று சொல்லி பல நேரங்களிலே ஆண்டவருக்கு உத்தமமாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எழுகிற ஒரு கேள்வி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியில் நடத்துகிறவன், உத்தமமாய் நடக்கிற தேவ பிள்ளையை ஒருவன் அநியாயமாய் மோசப்படுத்தி பொல்லாத வழியில் நடத்துகிற ஒரு மனிதன், அவன் தான் எந்த குழியை வெட்டினானோ அதே குழியில் தானே விழுவான் என்று சொல்லி ஞானி நீதிமொழிகள் 28:10 சொல்லி இருக்கிறார். அதே நேரத்திலே உத்தமர்களுக்கு நன்மையானதை கர்த்தர் சுதந்திரமாய் கொடுப்பார். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை மனிதர்கள் உத்தமர்களை மோசப்படுத்தி அவர்களை பொல்லாத வழியில் நடத்தி ஒரு குழியில் தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் எவன் அதை நினைத்தானோ அவனே அந்த குழியில் விழுவான். அதே நேரம் உத்தமர்களுக்கு நன்மையை தேவன் சுதந்திரமாக கொடுப்பார் என்று நீதிமொழிகள் 28:10 வேதம் சொல்லுகிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. காரணம் என்ன தெரியுமா?
சங்கீதங்களின் புஸ்தகம் 92 அதிகாரம் 14 வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணுகிறார். கர்த்தர் உத்தமர், என் கண்மலையாகி அவரிடத்தில் ஒரு துளி கூட அநியாயம் கிடையாது, அநீதி கிடையாது. இதை அவர் விளங்க பண்ணுவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக நின்று அதை விளங்க பண்ணுவார். ஆகவே இன்றைய நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே யோசபாத் நியாயாதிபதிகளை நியமித்து அவர்களுக்கு கொடுத்த ஆலோசனையின்படி தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாமே ஆராய்ந்து பார்த்து, நாம் தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக இருக்கிறோமா, உத்தமியாக இருக்கிறோமா, எந்தெந்த காரியங்களில் நாம் உத்தமர்களாக இருக்கிறோம், எந்தெந்த காரியங்கள் உத்தமிகளாக இருக்கிறோம், எதிலே நாம் தவறி இருக்கிறோம் என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்குவார். நம்மை எல்லா தீமையிலிருந்தும் தூக்கி எடுப்பார், எல்லா பாவத்திலிருந்தும் தூக்கி எடுப்பார், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பார். நம்மை உத்தமர்களாய் உத்தமிகளாய் மாற்றி அவரே நமக்கு துணையாக இருந்து நம்மை வழி நடத்துவார். நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 6 அதிகாரம் 9 நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவாவின் நாட்கள் பாவம் நிறைந்த நாட்கள். பூமியிலே மனிதர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் பாவத்தின் நிமித்தமாய். நோவாவை சுற்றிலும் பாவம். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே நோவா உத்தமனாயிருந்தான், உண்மையாயிருந்தான். ஆகவே நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக்கி கர்த்தர் மீட்டெடுத்தார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பது இப்படிதான். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுத்தார். காரணம், நோவா தன் காலத்தில் இறந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தபடியினால் கர்த்தர் அவனுக்கு துணையாய் நின்று அவனையும் அவன் குடும்பத்தையும் நியாய தீர்ப்புக்கு தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக்கி மீட்டெடுத்தார். பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 10 அதிகாரம் 29 நாம் பார்க்கிறோம், கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். உத்தமர்களுக்கு கர்த்தருடைய வழிகள் அரணாய் நிற்கும். அதே நேரத்தில் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு, அநியாயம் செய்கிறவர்களுக்கு, பாவம் செய்கிறவர்களுக்கோ அவருடைய வழி கலக்கத்தை உண்டாக்கி போடும். ஆகவே இன்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் விட வேண்டியவைகளை விட்டுவிட்டு கை கொள்ள வேண்டியவைகளை கை கொண்டு அவருடைய பார்வையிலே உத்தமர்களாய் உத்தமிகளாய் நாம் மாறும் பொழுது கர்த்தர் நமக்கு எந்நாளும் துணையாய் நின்று நம்மை ஆசீர்வதித்து அழகாய் நடத்துவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நீர் பேசின வசனத்திற்கு தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்கள் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் மனம் இறங்கி பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இப்படிப்பட்ட மேன்மையான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தாரும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.